பாட்டி, தாத்தா வரணும்னா நான் போய் தான் ஆகணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லபடியா போய் தாத்தாவோட திரும்பி வாப்பா. மூசா, ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. பத்திரமா போயிட்டு வா மூசா. வரேம்மா. குருவே, என்னடா தாத்தாவை விடுவிக்கிறதுக்காக சுக்காங்கிட்ட வழி கேட்க மூசா பூதலோகம் வர்றான். நான் வேணும்னா அவனை வரவேற்கிறதுக்காக பூதலோக வாசல்ல போய் நிக்கட்டுமா? என்ன கிண்டலா? நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல, நீங்க தான் இழிச்ச வாய் மாதிரி பேசுறீங்க. மங்கி, உன் எல்லையை அறிந்து பேசு. அதெல்லாம் நான் அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்க நடவடிக்கைகளை தான் அறிஞ்சிக்க முடியல. இப்போ உனக்கு எதை அறிஞ்சுக்கணும்? மூசா பூதலோகம் கிளம்பி வர்றத நீங்க ஏன் தடுக்கலங்கிறத நான் அறிஞ்சுக்கணும். முட்டாள், பூதலோக முன்னோர்களை சந்திக்க என்ன வழின்னு நம்ம சுக்கான் கிட்ட கேட்டோமே, சுக்கான் சொல்லிச்சா? இல்ல, பூதகுலத்தை சேர்ந்தவங்க கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிருச்சு. இப்போ மூசா அதே ரகசியத்தை சுக்கான் கிட்ட கேட்கத்தானே இங்க வரான். ஆமா, வந்து அந்த ரகசியத்தை சுக்காங்கிட்ட கேட்டுட்டு போய் அதே மாதிரி முன்னோர்களை சந்திச்சு அலாவுதீனை விடுவிக்க வழி கேட்டு விடுவிக்க போறான். ஒருடா, மூசா கிட்ட அந்த ரகசியத்தை சுக்கான் சொல்லும் போது நாம்பளும் அதை கேட்டுக்கிட்டா மூசாவே முன்னோர்களை சந்திக்க விடாம தடுக்கலாமே. எப்படி என்னுடைய ஐடியா? ஆமா, இது காதை சுத்தி மூக்க தொடற மாதிரி இருக்குது. சரி, இப்போ நேரடியா மூக்க தொடற மாதிரி ஒரு ஐடியா சொல்லு பார்க்கலாம். சொன்னா சங்கடம் எல்லாம் எதுவும் இல்ல, சொல்லு. சுக்கா பூதலோகத்தை சேர்ந்தவங்க கிட்டதான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன்னு சொல்லுச்சு இல்லையா? ஆமா. பூதலோகத்தை சேர்ந்த மைதீனை தான் நாம சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆமா. அந்த மைதீனியே அனுப்பி சுக்காங்கிட்ட கேட்க சொல்லி அந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்க முடியாதா? எப்படி நம்ம பாயிண்ட் கிழிச்ச? ஏன் குருவே? மங்கி, நீ மடையன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு மடையனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ மைதீனுக்கும் சுக்கானுக்கும் அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருந்தா நாம பூதலோகத்துல நுழைஞ்சிருக்கவோ ஆட்சி புடிச்சிருக்கவோ முடியுமா? நமக்கெல்லாம் பலபடி மேலே மைதீன் கெட்டவன். அதனாலே சுக்கான் மைதீன் கிட்ட ரகசியத்தை சொல்லாது. அது புரியுதா? மூசா வந்து சுக்கானிடம் ரகசியத்தை அறிந்து கொள்ளத்தான் முடியும். அறிந்து கொண்டு பூதலோகத்தை விட்டு வெளியே போக முடியாது. சரி, என்ன செய்ய போறீங்க? பார்க்கத்தானே போற, பாரு. கேட்டதை கேட்டபடியே காட்டும் மாயக்கண்ணாடியே, என் ஜன்மசத்ரு மூசாவின் நடவடிக்கைகளை துல்லியமாக காட்டு. வணக்கம் ஹுசூர். ஏய் நில்லு. என்ன? யார் நீ? நானா வந்து ரஹீமோட பிள்ளை. ரஹீமோட பிள்ளைதான். இந்த பக்கம் எங்க போற? சுக்கானோட அறைய சுத்தம் பண்ணி வைக்க சொன்னாரு, அதான் போயிட்டு இருக்கேன். அது இந்த பக்கம் எங்கடா இருக்கு? உன் மொழியே சரியில்லையே, இந்த பக்கம்லாம் இருக்கு. போய் இப்படி. அப்படியா? சரி. அடப்பாவி, புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனை என்ன ஏதுன்னு விசாரிப்பான்னு பார்த்தா இவனே அவனுக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறான். இவனுங்க இந்த அளவுக்கு மட பூதங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. குருவே, இவனுங்க காவல் காப்பாங்கன்னு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்ம கதி அதோ கதிதான். அவர்கள் மடபூதங்களாக இருப்பது ஒரு வகையில் நமக்கு நல்லதுதான். இருந்துட்டு போகட்டுமே, நடப்பதை பார். லீ ஆட்சியில வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுல? ஆமா. அப்படின்னா நான் உனக்கு ஒரு வேடிக்கை காட்டட்டுமா? எங்க காட்டு பார்க்கலாம். எதுக்குடா என் பலூனை உடைச்ச? பொழுதுபோக்குல உடைச்சேன். மாமண்டர் லீ வராரு. என்னடா அது, லீவ் வர்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பொடியும் போயிட்டு இருக்கான். அதானே. என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஏதோ நாமளே மூசா வந்துட்டு போகட்டுமேன்னு அலட்சியமா இருக்கிறதுனால ஓகே. இல்லனா நம்ம கதியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குருவே, காவல் காக்கிறதுக்கு இந்த மட பூதங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. எல்லாரையும் தூக்கி இருட்டு உலகத்துல போட்டுட்டு நாமளே நம்ம நாட்டுல இருந்த ஆளுங்களை கொண்டு வந்து காவலுக்கு போட்டுற வேண்டியதுதான்.
நீ இப்படி அடிக்கடி பேசி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த முதல்ல உன்னை தூக்கி இருட்டு உலகத்துல போட்டுடுவேன். பேசாம நடக்கிற வேடிக்கையை பாருடா. குருவே மூசா சுக்காங்கிட்ட போயிட்டான். ஏய், நானும் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு நேரடி வர்ணனை கொடுக்குற? பேசாம பாருடா. சுயமா என்ன குருவே என்னென்னமா பண்றீங்க? மூசா சுக்கானை சந்திக்கும் வரை தான் சுதந்திரம். இனி அவன் பூலோகம் திரும்பவும் முடியாது, அவன் முன்னோர்களை சந்திக்கவும் முடியாது. பூத உலகை காக்கும் கடவுளே, எங்கள் குலதெய்வமே சுக்கான், துரத்தும் துன்பங்களில் இருந்து விடுபட எத்தனையோ முறை எத்தனையோ வழிவகைகளை சொல்லி நீ என்னையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றியிருக்கிறாய். அதே போல இப்போதும் நான் உன்னிடம் ஒரு மேலான உதவியை நாடி வந்திருக்கிறேன். பூதகுல இளவரசனே மூசா, என் மேல் உண்மையான பக்தியை கொண்டிருப்பவனே, உனக்கு உதவி செய்யத்தான் காத்திருக்கிறேன். என்ன வேண்டும் கேள். சுக்கான், சகலமும் அறிந்தவன் நீ. உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு நிலைமையில பூதலோகத்தை ஆண்ட என்னோட தாத்தா அலாவுதீன் இதே பூதலோகத்துல விளக்குக்குள்ள அந்த மோசக்கார லீயால சிறப்பட்டு கிடக்கிறாரு. நான் என்னோட தாத்தாவை மீட்கணும். அதுக்கு நான் என்னோட முன்னோர்களை சந்திக்கணும். நான் எங்க எப்படி அவங்கள சந்திக்கிறதுன்னு எனக்கு வழிகாட்டு. மூசா, நீ சொர்க்கத்தில் இருக்கும் உன்னுடைய முன்னோர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நீ இந்த உடலை விட்டு உயிர் நீங்கி ஆன்மாவாகத்தான் அங்கே போக முடியும். போகிறேன். என்னுடைய தாத்தாவுக்காக நான் எதையும் செய்வேன். தெரியும். அப்படி உன் உயிர் உடலை விட்டு நீங்க உன் தவ வலிமை உனக்கு உதவி செய்யும். சரி, நான் சொர்க்கத்துக்கு போய் என்னோட முன்னோர்களை சந்திச்சா அலாவுதீனை எப்படி விடுவிப்பது என்ற சூட்சுமத்தை அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ரொம்ப நன்றி சுக்கான். நீ சொன்ன மாதிரியே நான் செய்றேன். மூசா, உன் முயற்சிகளுக்கு உதவி செய்ய மிக சக்தி வாய்ந்த ஒரு வைரக்கல்லை நான் உனக்கு தருகிறேன். இது உனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஆஹா, சுக்கா நம்ம கூட பேச கூட மாட்டேங்குது, இவனுக்கு வைரக்கல்லெல்லாம் கொடுக்குது. எதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் போட்ட பாதுகாப்பு வளையத்தை மீறி மூசா வெளியே வர முடியாது. இனி அவன் பூதலோக சிறை கைதி. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சுக்கான். தாத்தாவோட வந்து நான் உன்னை சந்திக்கிறேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்பு. நலம் உண்டாகட்டும். போய் வா மூசா. அதுதான் எனக்கு புரியல. ஐயோ, அவன் போயிட்டு இருக்கான். நீங்க ஏதாவது பண்ணி அவனை அமுக்குங்க. ஐயோ, யாருங்க? மன்னா, பூதலோக வாசலை இழுத்து மூடுங்க. மூசாவை கைது செய்யுங்க. போங்க. உத்தரவு மன்னா. மூசா பூதலோகத்தை தாண்டி கீழே போயிட்டு இருக்கான்.
அங்க பாருங்க. மங்கி அவன் போறான் போய்கிட்டே இருக்கான். அதான் நான் பாத்துட்டு இருக்கிறேன், நீங்க வேற சொல்லணுமா? என் திட்டமெல்லாம் பாழாகி விட்டதே. இளங்கன்று பயம் அறியதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூசா ஏதோ பூங்காக்கு போற மாதிரி பூதலோகம் கிளம்பி போயிட்டான். அங்க என்ன ஆச்சோ, என்ன மாதிரி ஆபத்து சூழ்ந்திருக்கோ, அவன் என்ன ஆனானோ, எப்படி இதெல்லாம் சமாளிச்சானோ. ஐயோ, இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. கஷ்டம் வரலாம், ஆனா யாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வரவே கூடாது. இப்ப எதுக்கு இப்படி புலம்புற? மூசாவை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆமா, இங்க உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இரு. நீ அறிவோட எல்லா காரியத்தையும் ஓடி ஆடி வேலை செஞ்சீன்னா என் மருமக தான் மகனை அனுப்பி வச்சுட்டு இப்படி எல்லாம் புலம்புவாளா? நான் போக மாட்டேன்னு சொன்னா, செய்ய மாட்டேன்னு சொன்னா, என்னுடைய சக்திக்கு அங்க போனா திரும்பி வர முடியுமாமா? ஏங்க, நான் ஏதோ என் வயிற்றுச்சல்ல புலம்புறேன், அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடணுமா? என்னால முடியலன்னு எங்க அம்மா குத்தி காட்டுறாங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இடையில நீ என்ன பஞ்சாயத்து? இப்போதும் பேசாம இருங்க. நேரம் சரியில்லைன்னா வாயில வர்ற வார்த்தை கூட விரோதத்தை வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். பாட்டி, மூசா வந்துட்டியாப்பா? என் வயித்துல பாலை வாத்துட்டேன். போயிட்டு வந்ததுல எந்த ஆபத்தும் இல்லையே. எந்த ஆபத்தும் இல்ல பாட்டி. மூசா, உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ சமாளிச்சுடனே எனக்கு தெரியும். ஆமா, சுக்கான பாத்தியா? சுக்கா என்ன சொல்லிச்சு? பார்த்தேன், பேசுனேன். தாத்தாவை மீட்க சுட்கான் வெளி சொல்லிடுச்சுப்பா. என்ன வழிப்பா? முதல்ல அதை சொல்லு. சொல்றேன், ஆனா நான் அந்த வழியில போறதுக்கு நீங்க யாரும் தடையா இருக்க கூடாது. என்னப்பா பீடிகைலாம் போடுற? நாங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு அது என்ன ஆபத்தான வழியா? மூசா, முதல்ல சுக்கா என்ன சொன்னுச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ போறதா வேண்டாமாங்கிற முடிவை நாங்க சொல்றோம். சுட்கான் சொன்னதை நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி சுக்கா சொன்ன வழியில போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதையும் சொல்றேன். நான் சொர்க்கத்துக்கு போய் முன்னோர்களை சந்திக்கணும்னா இறக்கிற முறைப்படி உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு நான் ஆன்மாவா போய் தான் அவங்கள சந்திக்க முடியும். மூசா, சுக்கான் சொன்ன மாதிரி நீ ஆன்மாவா மாறி போறதுக்கு முடிவு பண்ணிட்டியாப்பா? ஆமா. ஆமாவா? அது சாவுக்கு சமம்பா. இருக்கட்டும். என்னப்பா இருக்கட்டும்? தாத்தா இல்லாம நாங்க கவலைப்படுறது போதாதா? உன் ஆன்மா வேற அனுப்பிட்டு உன் உடலை பார்த்து நாங்க அழுதுகிட்டு இருக்கணுமா? இப்ப யாரு உங்களை அழ சொன்னா? நம்பிக்கையோட காத்துருங்கப்பா. உன்னை உயிரோட பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். உயிர் இல்லாத உடலை எப்படிப்பா நாங்க பாதுகாக்கிறது? நமக்கு இருக்கிற பகை உனக்கு தெரியாதா? பகைக்கு பயந்துகிட்டு கோழையாவே வாழ சொல்றீங்களா பாட்டி? 5க்கும் 10க்கும் மாய மந்திரம் பண்ற சாதாரண மானிட ஜென்மம் நம்ம பூதலோகத்தையே ஆட்டி படைக்குது. நம்ம தாத்தாவை விளக்குக்குள்ள அடைச்சு வச்சுட்டு முடிஞ்சா மீட்டுட்டு போன சவால் விடுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி பாட்டி சும்மா இருக்க முடியும்? நமக்கு தாத்தா முக்கியம் இல்லையா? நாம உயிருக்கு உயிரா நேசிக்கிற பூதலோகம் முக்கியம் இல்லையா? தாத்தாவை மீட்கிறதுக்கும் பூதலோகத்தை காப்பாத்துறதுக்கும் இதை விட்டா வேற வழியே இல்ல. உங்க ஆசீர்வாதமும் அன்பும் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் உங்க பேரை சமாளிப்பான் பாட்டி. நான் சொர்க்கலோகம் போக முழு மனசோட அனுமதிங்க பாட்டி. சரின்னு சொல்லுங்க பாட்டி. மூசா, உன்னை பிள்ளைய பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா, ரொம்ப பெருமைப்படுறேன். நீ சொர்க்கலோகம் போயிட்டு வா. நீ போயிட்டு வர வரைக்கும் உன் உடம்ப எங்க உயிரை கொடுத்தாக காப்பாத்துறேன்பா. ரொம்ப நன்றிப்பா. பாட்டி, இது சுக்கம் கொடுத்த மந்திர வைரக்கல். என் உடலை பாதுகாக்க போற உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இந்தாங்க. சரிப்பா. நான் நாளைக்கு சொர்க்கலோகம் புறப்படுறேன். மூசா, உன் பெற்றோர் தடுத்தும் முன்னோர்களை சந்திப்பதென்று முடிவெடுத்து விட்டாயா? போ போ. நீ சென்று திரும்பும் போது
இந்த லீஸ்வாங் யார் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இவ்வளவு காலம் உங்களை பத்தி புரிஞ்சுக்காமலா இருந்திருப்பான் அந்த மூசா. நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பூதலோகம் வந்து முன்னோர்களை சந்திக்கிற வழியையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பெப்பே காட்டிட்டு போயிட்டான். மங்கி, எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்காதே. என் கோபத்தின் உக்கிரத்தை நீ தாங்க மாட்டாய். இந்த உக்கரத்தை அங்க காட்டி இருக்கலாம்ல. சுக்கான சந்திக்க விடாம மூசாவை தடுத்து நிறுத்தி சிறைப்படுத்தி இருந்தா அவனுக்கு முன்னோர்களை சந்திக்கிற வழி தெரிஞ்சிருக்குமா? அலட்சியமா இருந்தீங்க. அவன் நோகாம வந்து நோம்பு கும்பிட்டுட்டு போயிட்டான். மங்கி, சும்மா கத்தாதீங்க குருவே. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவன் முன்னோர்களை சந்திச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த மாய கண்ணாடிவே பார்த்துட்டு இருக்க போறீங்களா, இல்ல ஏதாவது செஞ்சு அந்த மூசா போறத தடுத்து நிறுத்த போறீங்களா? அவன் போவதை தடுக்க போவதும் இல்லை, அவன் போய் திரும்பும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போவதும் இல்லை. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மூசாவை அவன் முன்னோர்களை சந்திக்க போக விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அவனை தடுக்கிறதும் கஷ்டம், அவனை ஜெயிக்கிறதும் கஷ்டம். சொன்னா கேளுங்க. முட்டாள், எனக்கு அறிவுரை சொல்வதை நிறுத்திக்கொள். அவனோட நேருக்கு நேர் மோதி தோற்றது போதும். இது சாணக்கிய யுத்தம். அவன் உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டால் அவன் செத்தவனுக்கு சமம். ஆன்மா பிரிந்த அந்த வெறும் சடலத்தை அழிப்பது சுலபம். நான் அதைத்தான் செய்யப் போகிறேன். முன்னோர்களை சந்திக்க செல்லும் மூசாவின் ஆன்மா நிரந்தரமாக அங்கேயே தங்கியிட வேண்டியதுதான்.